அதாவது ஒருவர் என்ன செய்யறாருன்னா, ஆடம்பர திருமணத்திற்காக வேண்டி அல்லது வீடு கட்டுவதற்காக வேண்டி கடன் வாங்கி இருக்கிறாரு. அப்படி உள்ளவர் கடன் வாங்கின நிலையில் மரணிச்சிட்டாரு. இப்ப இந்த கடனை ஒரு பெருங்கொண்ட சுமையா இருக்கும். அந்த சுமைகளுக்கு எல்லாம் எப்படி பொறுப்பேற்கிறதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? வீடுன்னு ஒண்ணு கட்டினா அப்படி ஒரு பொருள் அங்க இருக்கும்ல, அவருடைய ப்ராப்பர்ட்டி. யாருடையது? ஜனாசாவுடையது. அவருடைய சொத்துக்கள், அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகளில் ஒன்று அவருடைய சொத்துக்களை பங்கிடுவது என்பது. அதுல எப்ப பங்கிடணும்? அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அது பங்கிடணும். ஒருத்தர் வீடு கட்டி இருக்கிறாரு, வாரிசுகள் இருக்கு, அவருக்கு கடனும் இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யணும்? அந்த வாரிசுகளுக்கு அந்த கடனை நிறைவேற்றுவதற்கான வசதி இல்லை என்று சொன்னால், அவருடைய சொத்தா இருந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டை வித்துட்டு என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய கடனை நிறைவேற்றணும். இரண்டாவது, அவர் ஏதாவது வசியத் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த வசியத்தை நிறைவேற்றணும். மூன்றாவது தான் என்ன செய்யணும்? அவருடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து பங்கிடப்படணும். இங்க என்ன நிலைமை அப்படின்னா, முதலாவது சொத்து பங்கீடு, கடனை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை நீ இல்லை, சரிங்களா? வசியத்து அது எங்களுக்கு தெரியாது, இப்படி என்ன செஞ்சிருவாங்க? முடிச்சிருவாங்க. இது அநியாயம், அக்கிரமம். அல்லாஹ் பாதுகாக்கணும்.